நம்ம தஞ்சாவூரிலிருந்து கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை வழியாக மதுரைக்கு செல்கின்ற அந்த புதிய ரயில் பாதை திட்டம் 2012-13 அந்த திட்டம் ஆய்வு செய்யப்பட்டு அந்த புதிய ரயில் திட்டம் அது அவசியமானது, அது கண்டிப்பா செயல்படுத்த முடியும் சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? ரயில்வே துறை அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 2018-19 வரைக்கும் ரயில்வே பிங்க் புக் சொல்லுவாங்க. அந்த பிங்க் புக்ல வந்துச்சுனாலே அந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துறோம். கிட்டத்தட்ட 2012-13 அந்த திட்டம் ஓகே பண்ணி 18-19 வரைக்கும் அவங்களுடைய ரயில்வேயின் அதிகார அந்த ஏட்ல பதிவு செஞ்சு, ஆனா இது வரைக்கும் நடக்கல. தமிழ்நாட்டில் நாளைக்கு நாடாளுமன்றத்தில் கண்டிச்சு பேசும்போது ரயில்வே துறை அமைச்சர் முன்னாடி ஐஸ்வர்யா வைஷ்ணவ் முன்னாடி உட்கார்ந்து அவரை விரலிக்கு போய் வச்சுட்டு பேசணும். என்ன பேசுறேன் நான்? தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட ரயில்வே திட்டங்கள், புதிய ரயில் பாதைகள், அது எப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட அந்த புதிய ரயில் திட்டங்கள் அதாவது அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுவரை கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் அந்த ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றல, பட்ஜெட்ல அதை பத்தி பேசவில்லை. இது மாதிரி ரயில்வே துறையா இருக்கட்டும், பல்வேறு நமக்கு தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது புள்ளி விவரங்களோட நான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறேன். நான் பல்வேறு விஷயங்கள். ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இதே அணுகுமுறை நான் இன்னைக்கு சொல்றேன். நான் பாஜக சொல்றேன். நான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லும் போது அரசியல் எல்லைகளை கடந்து, அரசியல் சித்தாந்தங்களை கடந்து நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலமா நினைச்சு நீங்க சேவை செய்யணும், அரசியல் சேவை செய்யணும், அந்த மாநிலம் எல்லா மாநிலங்களுக்கும் திட்டங்கள் நிதியை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், 40 நம்ம புதுவை 40 ஜெயிச்சிருக்கிறோம், 40 ஜெயிச்சிருக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. இதே அணுகுமுறை தொடர்ந்தால் 40 டெபாசிட் போவதற்கு 40 டெபாசிட் போகும் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு